மரணத்தை தழுவிய சுதந்திரத்திற்கு பின்வந்த ஸ்ரீலங்கா அரசு தலைவர்கள். ரணில் விக்ரமசிங்கவின் வேலை திட்டத்துடன் தேசிய மக்கள் சக்தி முன்னணி நோக்கி செல்வதை அதனை நாம் நம்பிக்கையுடன் பார்க்க வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் வஜிர அபேவர்தன தெரிவித்தார். தற்போதைய நிலைமைகளின்படி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க காட்டிய பாதையில் தேசிய மக்கள் சக்தி செல்கிறது, எனவே அதனை எதிர்க்கக்கூடாது எனவும் தெரிவித்தார். காலி உலுத்வித்திகேவில் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகத்தில் நடைபெற்ற இளைஞர் சந்திப்பில் கலந்து கொண்ட போதே வஜிர அபேவர்தன இந்த கருத்துக்களை தெரிவித்தார். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இணைந்தார் ரவிராஜ் சசிகலா. இலங்கை தமிழரசு கட்சியின் உறுப்பினரான மாமனிதர் ரவிராஜின் பாரியார் சசிகலா எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பில் சார்பில் போட்டியிட உள்ளார். நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான வேட்புமனுவில் இன்றைய தினம் அவர் கையெழுத்திட்டார். இந்நிகழ்வில் தமிழீழ விடுதலை இயக்கத்தின் ஊடக பேச்சாளர் சுரேன் குருசுவாமி, தமிழீழ மக்கள் விடுதலை கழகத்தின் தலைவர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் ஆகியோர் பங்கேற்றிருந்தனர். தாமரை கோபுரத்தில் இடம்பெற்ற அசம்பாவிதம். கொழும்பு தாமரை கோபுரத்திலிருந்து கீழே வீழ்ந்து மாணவி ஒருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவம் இன்று பிற்பகல் இடம்பெற்றுள்ளது. அதிவேக நெடுஞ்சாலையை முறைகேடாக பயன்படுத்திய அதிகார வர்க்கம். கடந்த அரசாங்கங்களின் காலத்தில் அதிவேக நெடுஞ்சாலையை எஸ்பாஸ் சிறப்பு அனுமதி பத்திரம் மற்றும் உயர்மட்ட தொலைபேசி அழைப்புகள் மூலம் தவறாக பயன்படுத்தியதாகவும் தற்போது அந்த நிலை முடிவுக்கு கொண்டுவரப்பட்டதாக வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். பல ஆண்டுகளாக பணம் செலுத்தாமல் நாளொன்றுக்கு 150 தொடக்கம் 200 வாகனங்கள் சென்றதால் பல கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அதிகாரி தெரிவித்தார். அதிவேக நெடுஞ்சாலையில் ஜனாதிபதி பிரதமர் வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் பராமரிப்பு வாகனங்கள் மற்றும் ஆம்புலன்ஸ்கள் மட்டுமே இலவசமாக பயணிக்க முடியும் என வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் பணிப்பாளர் நாயகம் SPM சூரிய பண்டார வர்த்தமானியில் குறிப்பிட்டார். JVP தமிழ் மக்களின் இனப்பிரச்சினையை தீர்க்காது. முன்னாள் தமிழ் MP பகிரங்கம். JVP தமிழ் மக்களின் இனப்பிரச்சினையை தீர்க்கின்ற அல்லது தீர்த்துவிடும் என்கின்ற நம்பிக்கை தனக்கில்லை என ரெலோ தலைவரும் வன்னி மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்தார். மன்னாரில் இன்று மதியம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே இதனை தெரிவித்தார். மேலும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்பாக சங்கு சின்னத்தில் நாங்கள் போட்டியிடுகிறோம். வடக்கு கிழக்கிலுள்ள அனைத்து மாவட்டங்களிலும் வேட்பாளர்களை நாங்கள் தெரிவு செய்துள்ளோம் எனவும் தெரிவித்தார். தலைமைத்துவங்களின் பலவீனமே சுமந்திரனுடைய ஆட்டத்திற்கு காரணம். இரா சம்பந்தன் மற்றும் மாவை சேனாதி ராஜா ஆகியோரின் ஆளுமையின்மையின் வெளிப்பாடுதான் இன்றைய சுமந்திரனுடைய ஆட்டத்திற்கு காரணம் என இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழு உறுப்பினரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான தவராசா தெரிவித்தார். தலைமைத்துவத்தை சரியாக கையாளாமல் விட்டமையினால் இன்று தமிழரசு கட்சி தனியொருவனுடைய கம்பெனியாக மாறிவிட்டது என மேலும் சுட்டிக்காட்டினார். மதுபான சாலை விவகாரம். மதுபான சாலைகளை நிறுவுவதற்கு அனுமதி அல்லது அனுமதி பத்திரம் வழங்குவது சட்டவிரோதமானது அல்ல என கூறிய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன், நெறிமுறைக்கு உட்படாத அவ்வாறான மதுபான சாலைகளின் பெயர் பட்டியலை வெளியிடவும் அவற்றின் இயக்கத்தை தடுத்து நிறுத்துவதற்கும் அரசாங்கத்தை எது தடுக்கிறது என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் பிரதமர் ஹரிணி அமரசூரியவிடம் கேள்வி எழுப்பியுள்ளார். அண்மை காலங்களில் சட்ட அளவு நிர்ணயங்களை தவிர்த்து அதிகளவிலான உரிமங்கள் கலால் திணைக்களத்தால் வழங்கப்பட்டதாக மனோ கணேசன் தெரிவித்தார்.